சார், அடுத்து சிம்ம ராசிக்கு அதிசார குருபலன் எப்படி இருக்கும்? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதப்படி ஏற்கனவே அஷ்டமத்து சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி அடுத்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சனி பெயர்ச்சி ஆக போகிறது. இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்க காத்திருக்காங்க. சிம்மராசிக்கு 12ல் குரு வருது அப்படின்னு அவங்க பெருசாக கலக்கத்தில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு நிச்சயமாக நல்ல பலன்களை தருவார். அந்த அடிப்படையில் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வீடு, மண், மனை, தொழில் சார்ந்த விஷயங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போகிறது. ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் அப்படின்னு கனவோடு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் பல பேர்த்தோட கனவு இந்த காலத்தில் நனவாகும். ஒரு சின்னதாக ஒரு இடமாவது வாங்கணும் அல்லது பழைய வீடு ஏதாவது ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவனுடைய கனவுகள் அத்தனையும் சக்ஸஸ் ஆகும். சைக்கிள் வச்சிருக்கிறவங்க இந்த காலகட்டங்களில் பைக் வாங்கலாம். பைக் வச்சிருக்கிறவங்க கார் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். ஸோ புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தொழில் தொடங்குறதுக்குரிய நல்ல உதவிகள் கிடைக்கும். நிறைய அறிமுகங்களை இறைவன் ஏற்படுத்தக்கூடிய நிலையை தரப்போகிறார். தாயோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள் சரியாகும். பல பேர் தாயை பிரிஞ்சு வாழ்ந்தவங்க அல்லது தாய் நாட்டை விட்டு வெளியில் போனவங்க சொந்த ஊருக்கு வரணும், சொந்த இடத்துல ஏதாவது சில விஷயங்களை செய்யணும் அப்படின்றவங்களுடைய பல கனவுகள் அவர்களுக்கு வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உடல் ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகும். கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 9 மாசமாகவே இந்த ராகு கேதுவனுடைய தாக்கம் சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. குறிப்பாக போன ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து கேது ராசியில் வந்ததுனால ஒரு டைலமோலவே இருப்பாங்க. இவங்க ஒரு தேவையில்லாத ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் தனக்குள்ளே மனசில் போட்டு உருவகப்படுத்தி ஒரு மனநோயாளி மாதிரி வாழ்ந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல. அப்போ இந்த 6ஆம் இடத்து குரு பார்வை என்பது மனசளவில் இருக்கக்கூடிய குழப்பத்தை அவர்களுக்கு சரி செய்யும். எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை சரி பண்ணும். ஸோ கொடுக்கல் வாங்கல ஏற்கனவே சிக்கல் இருந்துச்சுங்க, ஒரு கடன் வாங்கிட்டு என்னால் கொடுக்க முடியல அல்லது நான் கொடுத்த இடத்துல எனக்கு பணம் வராமல் இருந்துச்சு அப்படின்ற உள்ளிட்ட பல சிக்கல் இருந்துச்சுன்னா இறைவனுடைய அருளோடு அது எல்லாமும் சரியாக போகிறது. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 வருஷமா 7வது இடத்துல சனி இருந்ததுனால நிறைய உறவுகளுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதுலேயும் குறிப்பாக கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களுக்குள்ளே பல்வேறு இன்னல்கள், நெருக்கடிகள் 3வது நபர்களால் அனுபவித்த சிம்மராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்து குரு பார்வை என்பது நிச்சயமாக அந்த பிரச்சனைகள் அத்தனையும் சரி செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் இருந்தக்கூடிய சிக்கல்கள், டாக்குமெண்ட் ரிலேட்டடாக இருந்த பிரச்சனை, இந்த பங்கு சந்தை முதலீடுகளில் இழந்த பணம், இது சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு நல்ல சாதக பலன்களை இவர்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய அடிப்படையில் இருக்க போகிறது. குறிப்பாக 12ல் குரு உச்சம் அடைகிறதுனால நிறைய பேர் வெளிநாடு பயணம் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அமையும். ஃபாரின்ல இருக்கும் சார், பிஆர் அப்ளை பண்ணி எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பீரியட்ல கிடைக்கக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சுபவரைய செலவுகளை 12ல் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற குருவால் இவர்கள் நிறைய செய்வாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பீரியட்ல ராசியில கேது இருக்கிறதுனால சரிதான், அந்த ஒரு தெய்வீகத்தோடு தொடர்புகள் நிறைய ஏற்படும். நிறைய தெய்வ ஸ்தலத்துக்கு போயிட்டு வருவாங்க. சில பேர் இன்ட்யூஷன்லாம் எனக்கு நடக்கிறதெல்லாம் முன்னாடியே தெரியுது, இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நடக்க போகுதுன்னு தெரியுது அப்படின்லாம் தன்னைத்தானே மனதளவில் சில கற்பனைகள் இவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தோன்றும். ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவான விஷயமா தான் சிம்மராசிக்கு இருக்குன்னே சொல்லலாம். ஓகே, இவங்க எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும்? சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கேது ரொம்ப ஓவர் திங்கிங் அண்ட் ஓவர் டெப்ரெஷனுக்குள்ளே இவங்க தயவு செஞ்சு போகக்கூடாது. இந்த காலகட்டங்களில் எது நடந்தாலும் ஒரு நல்லதுக்கு தான் அது நடக்குது அப்படின்ற ஒரு பக்குவமும் புரிதலும் இருக்கணும். ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா உடலை பாதிக்கக்கூடிய செயல்கள், மனசை பாதிக்கக்கூடிய எந்த செயல்களையும் தயவு செஞ்சு ஈடுபட வேணாம். ஏன்னா ராகு கேதுவோட வேலையே என்னென்னா எண்ணங்களை மாற்றும், சிந்தனைகளை மாற்றும், புத்தியை மாற்றும், மந்தத்தன்மைகளை உருவாக்கும். அப்போ மனசாட்சிப்படி சில விஷயங்கள் தப்பு அப்படின்னு தெரிஞ்சாலே தயவு கூர்ந்து அதை விட்டு விலகிறதுக்கு முயற்சி பண்ணணும். 7ல் சனி ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள தயவு செஞ்சு யாரையுமே இன்வால்வ் பண்ணிக்க வேணாம். வீட்டோட ரகசியங்களை வெளியில் பேசாதீங்க. யாராவது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்கன்னு நம்பி பேச வேணாம். அதுவே பெரிய பழியாகவும் விமர்சனமாகவும் மாறும். யார்கிட்டையும் அதீத அன்பு, அதீத பாசம், அதீத காதல் பற்று இந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரர்கள் வைக்கக்கூடாது. அப்படி வச்சாங்கன்னா அது ஒரு பெரிய விளைவுகளில் போய் முடியக்கூடிய நிலையை ஏற்படுத்தும். அப்போ இந்த பீரியடில் புருஷ முண்டாட்டிக்குள்ளேயே சண்டையாக இருந்தால் கூட தயவு செஞ்சு கொஞ்சம் புரிதலோடு, இதை நேரம் தான் நம்மளை இப்படி படுத்துது, நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், நேற்றுக்கெல்லாம் ஒற்றுமையாக தானே இருந்தோம், சந்தோஷமாக தானே இருந்தோம் அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதல் தயவு கூர்ந்து சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமே தேவைப்படுது. ஸோ இதில் மட்டும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதும். அவங்களுக்கு எந்த கோவில் வழிபாடு நல்லாயிருக்கும்?
சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில கேது வந்திருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அந்த சூரிய கிரகண தோஷமும் சந்திரனோட கிரகண தோஷமும் இவர்களுக்கு சேர்த்தே இந்த பீரியட்ல இருக்கும். ஏன்னா சிம்மத்துக்கு அதிபதி சூரியனோட வீட்டில் கேது இருக்கிறது அந்த கிரகணத்தை குறிக்கக்கூடியது, ராசியோட கேது சேர்றது சந்திர கிரகணத்தை குறிக்கும். ஸோ அதிகால வேளையில் எந்திரிச்ச உடனே சூரியனை பார்த்து இவர்கள் வழிபடுவது ரொம்பவே நல்லது. முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ராகு கால வேளையில பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயில் போயிட்டு ஒரு புடி வில்வ மாலை அல்லது வில்வத்தை அந்த எம்பெருமானுக்கு வாங்கி கொடுத்து இவங்க கையால ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை ஒரு 9 முறை வலம் வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே போதும். இந்த ஜென்ம கேதுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு தாக்கங்கள் இவர்களுக்கு நிச்சயமாக விலகும்.